ஐயோ, என்ன அங்கிள், நீங்க போய் இந்த வேலையெல்லாம் பண்ணணுமா? ஏண்டா நான் பண்ணாம? அதுக்கு இல்ல, நீங்க பாட்டுக்கு வலிக்கு விழுந்து கால் ஒடிச்சதுன்னா அப்புறம் காலேஜுக்கு ஒரு வாரம் லீவ் விட்டுருவீங்க. எங்க படிப்பெல்லாம் பாழா போயிருமே. படிப்புல எவ்வளவு அக்கறை பாத்தியா? அதுக்கு இல்ல அங்கிள், இதெல்லாம் என்கிட்ட சொன்னா நாங்களே பண்ண மாட்டோமா? நீங்க என்னடா எம் புள்ள கல்யாணத்துக்கு நான் பண்ணாம வேற எவன்டா பண்ணுவான்? போங்கடா, பையன் ரெடியான்னு பாருங்கடா, போங்கடா. ஓகே. எல்லாரும் காப்பி குடிச்சடா. சும்மா இருங்கடா. விஜய், இந்தா இத போட்டுக்கிட்டு ஜம்முன்னு அழகா வரணும். அங்கிள், நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்? என்னடா அது கை மாறு? நீ எனக்கு செய்றேன்னு சொல்ற? நான் உங்க அப்பா மாதிரிடா. என்ன அங்கிள், ஆசையா கேக்குறோம். சரிடா, எனக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்கடா. அங்கிள், எங்க வீட்டு பக்கத்துல பல்லு போன கிழவி பரிமளா இருக்கா, அவளை பேசி முடிச்சிடவா? சீக்கிரமா பேசி முடிச்சிடறேன். கல்யாணத்தை நீ பண்ணிக்க. பிரியா, கூலிங் சாப்பிடுறியா? ஐயோ 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 ஐயோ! பிரியா குழந்தை, நீ ரெடியாம்மா? அங்கிள், நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, பையனோட அப்பா நீங்க, எப்படி நீங்க இங்க வரலாம்? பல்ல கழட்டி போடுவேன். எவன்டா சொன்னா நான் பையனுக்கு அப்பான்னு? நான் பொண்ணுக்கு அப்பாடா. ஜிச்சு வச்சா விச்சு கிச்சா. ஹலோ மிஸ்டர் ராஜசேகர், எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே கமிஷனர் சார். ஒரு பெரிய மனுஷன் விட்டு பொண்ணுக்கும் பையனுக்கும் பந்தோபஸ்தோட கல்யாணத்தை நடத்துறேன்னு இங்க இடம் கேட்டேன். அதுக்கு நீங்க சரின்னு சொல்லிட்டீங்க. சாஸ்திர சம்பிரதாயப்படி நடத்துறான்னு நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு நீங்க சரின்னு சொல்லிட்டீங்க. ஒரு கமிஷனர் ஆபீஸ ஒரு கல்யாண மண்டபம் மாதிரியே பண்ணி கொடுத்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இதுல தேங்க்ஸ் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு நல்லா தெரியும், நாங்க ராப்பகலா கொலை கொள்ளைன்னு திருட்டு பசங்க பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு ஒரு நாள் தானே நம்ம ஆபீஸ் கூட கல்யாண மண்டபமா ஆயிருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் தத்புருஷாய வித்மஹே. இந்த கல்யாணம் நடக்காது. கமிஷனர் சார், நீங்க தான் அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறீங்களா? நோ 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 நோ, கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது நான், இதுக்கு பந்தோபஸ்தா இருக்கிறது சார். இந்த கல்யாணம் நடந்தா நீங்க 2 பேரும் கம்பி எண்ண வேண்டியது இருக்கும், தெரியுமா? பொண்ணை பெத்த அப்பா காதலிக்கிற 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பா? என் பொண்ணு மைனர், அவளுக்கு இன்னும் 18 வயசு முடியல. போய் சொல்றீங்கப்பா, எனக்கு 18 வயசு தான். இல்ல, 18 வயசு நடந்துகிட்டு இன்னும் பூர்த்தி ஆகல. கமிஷனர் சார், இது என் மகளோட பர்த் சர்டிபிகேட். இந்த சர்டிபிகேட் பிரகாரம் அவளுக்கு 18 வயசு முடிய இன்னும் 15 நாள் இருக்கு. பாருங்க. ஐ எம் சாரி மிஸ்டர் ராஜசேகர், இன்னும் 15 நாளைக்கு சட்டப்படி இந்த கல்யாணத்தை நடத்த முடியாது. இப்ப நான் யாரு, என்னால என்ன செய்ய முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டியா? இது உனக்கு முதல் தோல்வி. ரகுநாத், காலம் மாறும்போது இன்றைய தோல்வி நாளைக்கு வெற்றியா மாறலாம். மாறலாம் இல்ல, மாத்தி காட்டு. டேய், இவன் ஏன் தெரியுமா அப்படி இருக்கான்? Weaker sex is a stronger sex because of the weakness of the stronger sex towards the weaker sex. என்ன ஒரு சிந்தனை, தலையில அடிக்காதடா, பாட்டி செத்துருண்டா. டேய், ஏற்கனவே குழம்பி போயிருக்கோம், மேல மேல கொழுப்பாதடா. புரியும்படி ஏதாவது சொல்றா. எல்லாரும் சாப்பிடலாம்னு இங்கிலீஷ்ல சொன்னாங்க. அர்ஜுனா, விஜய், போட்டோவை பார்த்துக்கிட்டே இருந்தா வயிறு நிரம்பிடுமா? இன்னைக்காவது சாப்பிடேன்டா. டேய் சாப்பிடுறா. நோ. சாப்பிடுறியா இல்லையாடா? ஐ செட் நோ. டேய், ஃபைனலா கேக்குறேன், இப்ப சாப்பிட போறியா இல்லையா? சாப்பிட முடியாது முடியாது முடியாது. டேய், ஆளுக்கு ஒரு தட்டு எடுத்துங்கடா. கெட் அப். அபௌட் டர்ன். டேய், அந்த பக்கம்டா. மார்ச். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். ஏண்டா நான் சாப்பிடுனா உங்களுக்கு என்னடா? டேய் சொல்லுங்கடா. நட்பு என்பது சூரியனுக்கும் சூரியகாந்திக்கும் உள்ள தொடர்பு மாதிரி. நீ உதித்தால் அன்றி நாங்கள் வளர மாட்டோம். டேய், நீ சிரிச்சா நாங்க சிரிப்போம், நீ அழுதா நாங்க அழுவோம், நீ பட்டி கண்டா நாங்களும் பட்டி கட்டப்பண்டா. நீ லவ் பண்ற பொண்ண நாங்க ஒண்ணு லவ் பண்ணிட மாட்டோம். சும்மாறா. டேய் விஜய், உன் வயிறு பசியால காயிறப்போ
எங்க வயிறை ஜாலியா நிரப்பிக்கிறதுக்கு நாங்க ஒண்ணும் அந்நியர் இல்லடா, ஓ ஃப்ரெண்ட்ஸ்டா. அதை நீ ஞாபகத்துல வச்சுக்கோ. என்னம்மா இது பைத்தியக்காரத்தனம்? டாடி என்னத்தை அடிச்சு வைக்கலாம், ஆனா என் இதயத்தை அடிச்சு வைக்க முடியாது. அதனோட ஒவ்வொரு துடிப்பும் விஜய் விஜய் தான் துடிச்சுக்கிட்டு இருக்கும். அது சரி, இப்படி பட்னி கடந்து என்னத்தம்மா சாதிக்க முடியும்? சாதிக்க முடியுதோ இல்லையோ, என்னால பட்னி கடந்து சாக முடியும். நீ சின்ன குழந்தை இருந்தப்போ லேசா எறும்பு கடிச்சு அழுதா கூட பசியாலத அழறேன்னு நினைச்சு வாரி அணைச்சு பால் கொடுப்பேன். அப்பவும் உயிர் என் நெஞ்சில இருந்துச்சு. ஆனா இப்போ நீ நினைச்சா உயிரோட இருப்பே, நினைச்சா உயிரை விட்டுடுவேங்கிற. ஏன்னா இப்ப நீ வளர்ந்துட்டு எல்லாம் உயிஷ்டம் அம்மா. என் நிலைமை யார் நினைச்சு பாக்குறா? அம்மா என்ன என்னப்பா செய்ய சொல்ற? விஜய பார்க்காம என்னால சாப்பிட முடியலையே. விக்கி, நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். உடனடியா நம்ம பிரியாவை கூட்டிட்டு அமெரிக்காவுக்கு போறோம். அங்க உனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் திரும்பி வந்துடுறேன். குட் ஐடியா அங்கிள். வணக்கம் பிரின்சிபல் சார். அங்கிள் அங்கிள், பிரியாவோட மம்மி அங்கிள். பிரியா எப்படி இருக்கா ஆண்டி? இது வரைக்கும் உயிரோட தான் இருக்கா. நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரியாவோட அப்பா அவளை அமெரிக்கா கூட்டிட்டு போய் அங்கேயே அவளுக்கும் விக்கிக்கும் கல்யாணம் பண்ணதை ஏற்பாடு பண்ணிருக்காரு. பிரியா வீட்டை விட்டு வெளியே வர முடியாதபடி வீட்டை சுத்தி பலமான காவல் வேற போட்டிருக்காரு. ஐயா, என் பிரியாவுக்கு உயிர் பிச்சை கேட்டு வந்திருக்கேன். இந்த சமுதாயத்துல மனைவி என்கிறவ கணவன் என்ன பண்ணாலும் அது தாங்கிக்கிட்டு அடிமையா கிடக்குறங்கிறதா அதான் எங்க தலை எழுத்து. ஆனா ஒரு தாயால தம் மக அணுவணுவா சாகிறத எப்படிங்க பாத்துட்டு இருக்க முடியும்? அதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் அவளை வளர்த்தேன். ஐயா ஐயா, நான் உங்களை மலையா நம்பி வந்திருக்கேன். நீங்க மனசு வச்சா எப்படியாவது அவளை காப்பாத்த முடியும். என் மகளை காப்பாத்துங்க ஐயா, என் மக உயிரை காப்பாத்துங்க ஐயா. ஐயா, இந்த தம்பிக்கு அவளை கட்டி வச்சு அவங்கள வாழ வைங்க ஐயா, வாழ வைங்க. டேய், என்னடா இது? அங்கிள், பிரியாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? நோ, இம்பாசிபிள். வாழ்க்கையில நான் செஞ்ச ஒரு தப்ப மறுபடியும் சத்தியமா செய்ய மாட்டேன்டா. அங்கிள், இதுக்கு என்ன அர்த்தம்? எஸ், எத்தனையோ தடவை நீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா என்ன பத்தி. சொல்றேன்டா, சொல்றேன். திருச்சியில நானு, என் ஒய்ஃப், என் பையன் சந்தோஷமா இருந்துட்டு இருந்தோம். ஒரு ஸ்டேஜ்ல என் பையன் தெரியாதனமா ஒரு பணக்கார பொண்ணை காதலிச்சிட்டான். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே பொண்ணுடைய அப்பன் குறுக்க வந்துட்டான். பெரிய பணக்கார இடத்துல அந்த பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணிட்டான். இப்ப வந்து போறாங்களே கமலாமா, அதே மாதிரி அந்த பொண்ணு பெத்த அம்மா கூட எங்கிட்ட வந்து கெஞ்சினாங்க, கதறினாங்க, அழுதாங்க, புலம்பி தீர்த்துட்டாங்க. ஆனா என் பதவி, என் படிப்பு, என் அந்தஸ்து, ஒரு காலேஜுக்கே பிரின்சிபால் அப்படிங்கிற ஹோதா கேவலம் ஒரு காதலுக்காக ஒரு பணக்காரட்ட போய் கெஞ்சுறது கௌரவ குறைச்சல்னு நினைச்சு லேசா விட்டுட்டேன். அதனுடைய விளைவு பிரியப்பட்ட பையன் கிடைக்கலன்னு அந்த பொண்ணு விஷம் குடிச்சிட்டா. இஷ்டப்பட்ட பொண்ணு கிடைக்கலன்னு என் பையன், மை ஒன்லி சன் who made me a father, தூக்கல தூக்கிட்டா. Then I became a widower. எல்லாம் பெத்த மனசு பதறி போய் என் வைஃப், என் மனைவி செத்து போயிட்டா.
அப்பதான் தெரிஞ்சது காதலுக்கு இவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னு. யூஸ் லேட், டூ லேட். பட் மை பாய், அன்னைக்கு என்னுடைய முட்டாள்தனத்தினால என் சொந்த பிள்ளையே இழந்தேன். ஆனா இன்னைக்கு உன்னை இழக்க மாட்டேன், இழக்கவும் கூடாது. காதலுக்கு முடிவு சாவதாகிற சரித்திரத்தைய மாத்தி காட்டுறேன். பி சேர்ஃபுல். சிரிடே.